ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கடாய் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து டொமேட்டோ பியூரி. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குடமிளகா அதையும் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கொத்தமல்லி இலை. இப்போது கடாய் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரை பேனில் எண்ணெய் எதுவும் விடாமல் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் வரக்கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, வரமிளகா இதெல்லாம் போட்டு ட்ரையாக நல்லா வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், லெமன் ஜூஸ், இது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கடாய் மசாலாவில் பாதி மட்டும் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ரையிங் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்குங்க. அது கூடவே குடமிளகாவையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் பட்டரை போட்டு நல்லா உருக்கிக்குங்க. பட்டர் உருகினதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை இதை 3ஐயும் போட்டுக்குங்க. அது கூடவே 2 வரமிளகா போட்டு வதக்கிக்குங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதனதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரியை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் மீதி இருக்கிற கடாய் மசாலாவை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஊறி இருக்கிற சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு அடுப்பு ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணலாம். அதனால கடாயை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க.
இப்போது டேஸ்டியான கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.